ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோ நித்திய ஜீவன். நம்முடைய வாழ்வில் பாவத்தில் இருந்தால் அந்த பாவ தண்டனை நிமித்தம் மரணம் என்கிற பதில் கூலி கிடைக்கும். இந்த மரணம் என்றால் என்ன அப்படி என்றால் 2 காரியங்கள் அங்கே இருக்கிறது. ஒன்று, மாம்சத்தின்படி மரணம் அல்ல, இது ஆவிக்குரிய மரணம், ஆத்தும மரணம். இதைத்தான் வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதாவது மாம்சரீகமாய் அவர் மரிப்பதில்லை, ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் பாவத்தை செய்து கொண்டு இருக்கும் பொழுதே அவன் மரித்து, அதாவது அவனுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் மறுத்து போய்விடும், தேவனுக்கு செவி கொடுக்க கூடாமல் போய்விடும். இதைத்தான் சாலமோனுடைய வாழ்வில் நாம் பார்க்க முடியும். கர்த்தர் சாலமோனோடு பேசின காலங்களில் சாலமோனை நல்வழி நடத்தி மிக அருமையாய் நடத்தினான். அவன் ஞானவானாய் இருந்தான். ஆனால் இந்த ஞானவான் தான் ஞானமாய் செய்கிறோம் என்று சொல்லி ராஜ்யத்தின் மேல் யுத்தம் பண்ண வேண்டிய இந்த சாலமோன் அந்த ராஜ்யத்தில் உள்ள இளவரசிகளை, பிரின்சஸ் ஆஃப் த நேஷன், அந்த தேசத்தினுடைய இளவரசிகளை இவன் திருமணம் செய்து கொள்ளுகிறான். பார்வோனுடைய மகளை திருமணம் செய்கிறான். மோவாபியருடைய அந்த பிரின்சஸ் அவளை திருமணம் செய்கிறார். இப்படி பலரை அவன் திருமணம் செய்கிறான். அதனால் அவனுக்கு 700 மனைவிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள் என்று வேதம் நமக்கு சாட்சி கொடுக்கிறது. இப்படி 700 + 300 இந்த மனைவிகள் வப்பாட்டிகள் எல்லாம் அவனை நல்வழி நடத்தவில்லை, மாறாக கர்த்தரை விட்டு விலக்கினார்கள். அவர்கள் தங்கள் தெய்வங்களுக்கு, தங்களுடைய குல தெய்வங்களுக்கு கோவில்களை கட்டவும் அதில் பலி செலுத்தவும் அதை ஆராதிக்கவும் இந்த சாலமோனை அழைத்து சென்றார்கள். அதனால் அவனுடைய இருதயம் மரித்து போனது. சாலமோனுடைய இருதயம் தேவனுக்கு செவி கொடாமல் மரித்து போனது. ஆனால் பின்ன சொல்லுகிறார்கள், இந்த சாலமோன் நீதிமொழிகளை எழுதினது சாலமோன் தான், உன்னத பாட்டு புஸ்தகத்தை எழுதினது சாலமோன் தான், அந்திய காலத்தில் பிரசங்கி என்ற புத்தகத்தை எழுதினதும் சாலமோன் தான் என்று ஆக்கியோன் ஆக சாலமோனை சொல்லுகிறார். இந்த பிரசங்கி புத்தகத்தில்தான் சாலமோன் மனம் திரும்பினதை குறித்து வேதம் அங்கே சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய கிருபை, அந்த கிருபையில் வளருவோம் என்றால் நமக்கு அது நித்திய ஜீவன். நமக்கு ஞானம் இருக்கலாம், அறிவு இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், உயர்ந்த பதவியில் இருக்கலாம். நாம் நினைக்கலாம், I am well-to-do person, எனக்கு எல்லாம் இருக்குது, செல்வம் இருக்குது, நான் பதவியில பெரிய ஆள் என்று எல்லாம் நீங்க என்ன வேணா நினைக்கலாம். ஆனா அவர் கிருபை இருக்கணும். செல்வம் நான் பார்த்துருக்கேன், ஆண்டவருடைய கிருபை, நான் ஆண்டவருக்காக என்னெல்லாம் செய்யறேன்னு தெரியுமா அப்படின்னு பெருமை பீத்துக்கிற சிலர் எனக்கு தெரியும். நல்ல உயர்ந்த பதவி, ஒரு பதவியில் இருப்பார்கள், உயர்ந்த பதவியில் இருப்பார்கள். ஆண்டவர் எனக்கு இதை செய்தார், அதை செய்தார் என்று
சொல்லுவார்கள். ஆனால் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நான் லஞ்சம்லாம் வாங்க மாட்டேன் அப்படின்வாங்க. ஆனா நீங்க பொருளா கொடுத்தா வாங்கிடுவாங்க. நீங்க அவருக்கு லஞ்சம் பணமா கொடுக்கூடாது. பணமெல்லாம் ஐயோ நோ அப்படின்வார். பொருளா கொடுத்தீங்கன்னா எஸ் அப்படின்வார். இது என்ன? அது அவங்க எனக்கு கிஃப்டா கொடுத்தாங்க. சில நேரத்தில் இந்த தீபாவளி, பொங்கல், இந்த கிறிஸ்மஸ் டைம்லாம் வரும்போது டோக்கன் கொடுப்பாங்க. சில கம்பெனிக்காரங்க கிஃப்ட் வவுச்சர்ஸ்ன்னு கொடுப்பாங்க. உடனே இவங்கெல்லாம் சிரிச்சுட்டு கொடு வாங்கிக்கிறேன் அப்படின்னு வாங்கிட்டு கடைக்கு போய், கடைக்கில் அவங்க கம்பெனியில் போய் கிஃப்ட் செக்ஷன் தனியாக இருக்கும். அதில் இவங்கெல்லாம் போய் அள்ளிட்டு வந்துடுறது. இந்த கிஃப்ட் வவுச்சருக்கு இவ்வளோ இருக்குது சார், இதை எடுத்துக்கோங்க, இதை எடுத்துக்கோங்க, இதை எடுத்துக்கோங்கன்னு இதான் அவன் சாக்குன்னு அவருக்கு இவர் என்னெல்லாம் குல்லா போட முடியுமோ குல்லா போட்டு அனுப்பி இவங்க அந்த கிஃப்ட் வவுச்சரில் கிஃப்டை வாங்கிட்டு வந்துடுறாங்க. கேட்டால் அது கிஃப்ட் வவுச்சர். இது பாவம் இல்லை. நீ பாவம் இல்லை நீ சொல்லக்கூடாது. உன் பதவியில் இல்லைன்னு அந்த கிஃப்ட் வவுச்சர் உங்ககிட்ட கிடச்சிருவோம். இப்போ நானும் இருக்கேன், என்கிட்ட வந்து அந்த கிஃப்ட் வவுச்சரை கொடுத்தா கம்பெனிக்காரன். இல்லை அங்கே பக்கத்தில் ஒருத்தர் வேலை செய்கிறாரு செக்யூரிட்டியா, அவர்கிட்ட கிஃப்ட் வவுச்சர் கொடுத்து நீ வந்து வாங்கிக்கப்பான்னு சொன்னானா, இல்லையே உனக்கு மட்டும் ஏன் தர்றான்? பதவி. உன் பதவியிலேருந்து இறங்கி பாரு, கிஃப்ட் வவுச்சர் வராது, மண்ணாங்கட்டி வராது. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? பாவம் சின்ன சின்னதாக வரும். தீபாவளி வந்துருச்சுன்னா, பொங்கல் வந்துருச்சுன்னா, கிறிஸ்மஸ் வந்துருச்சுன்னா, கிறிஸ்மஸ் டைமில் கேக்கு அந்த கம்பெனிக்காரன் தேடி வந்து கொடுப்பான் கேக். தீபாவளி டைமில் உயர் ரகமான ஸ்வீட்ஸை கொண்டு வந்து கொடுப்பான். சாக்லேட் என்ன, அது என்ன, இது என்ன. உடனே அவனை பெருமையாக சொல்கிறது. அந்த கம்பெனிக்காரரு அவன் மேனேஜர் என்னை தேடி வந்து வீட்டில் வந்து கொடுத்துட்டு போனார். அது எது கொடுத்தா? அன்பின் நிமித்தமா? இல்லையே. பில்லு கரெக்டாக பாஸ் ஆகணும், டேக்ஸ் கரெக்டாக ரிட்டர்ன்ஸில் வரணும், இதுதானே கொடுக்குறா. தனக்கு என்ன ஆதாயம் வேணுமோ அதை தான் செய்கிறான். நம்ம போய் கேட்கல, அவனாக கொடுக்குறான். நம்ம சொல்லணும் நோ, நோ ஃபார் நோ. அப்போ அது என்னன்னா, நம்மை இப்போ ஒரு உயர் அதிகாரி ஒருவர், அவரை எப்படி செக் வச்சு பிடிச்சாங்கன்னா, அவருடைய டிரைவரை வச்சு தான் பிடிச்சாங்க. அவர் உத்தமர், ஆனால் டிரைவர் அப்படி இல்லை. எவனோ ஒருத்தர் வந்து சாருக்கு இந்த கிஃப்ட் இதை கொடுத்துருங்க, ஸ்வீட் பாக்ஸை கொடுத்துருங்க. அவனும் ஸ்வீட் பாக்ஸை வாங்கிட்டான். அவர் உள்ளே போகிறாரு. சார் இப்போ தான் ஒருத்தருக்கு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துட்டு போகிறாருன்றான். இவர் இல்லைப்பா அந்த ஸ்வீட் பாக்ஸா யாருன்னு பாரு, அவர்கிட்ட கொடுத்துரு. சார் அவர் போயிட்டாரு. சொல்லி முடிக்கல. அவங்ககிட்ட இருந்து அதுக்கு என்ன கிஃப்ட் பாக்ஸ்ன்னு வாங்கி அவர் பிரித்து பார்க்கறதுக்குள்ள வீட்டுக்கு வெளியிலே தான் நிற்கிறார். சுத்தி சிபிஐ. அப்படியே அலைக்கா லஞ்சம் வாங்கும்போது கையும் களமாய் பிடிக்கப்பட்டான். அவருக்கு அதில் பணம் இருக்கிறதும் தெரியாது, ஸ்வீட் இருக்கிறதும் தெரியாது. அவர் ஒரு நல்ல விசுவாசி. அவமானப்படுத்தப்பட்டார். மீடியாக்கள் அவரை வைத்து செய்தார்கள், கிழித்தார்கள். அவர் அப்படி பண்ணிவிட்டார். உத்தமனாக இருந்தார். கடைசி அவர் என்ன பண்ணார்னா, கலங்கவே இல்லை. என் கை சுத்தமான கை, நான் லஞ்சம் வாங்காத மனிதன். இந்த ஒரு குறிப்பிட்ட ப்ராஜெக்டுக்கு என்னை கையெழுத்து போட சொன்னார்கள் இந்த மனிதர்கள், நான் போட முடியாது என்று சொன்னதினாலே இப்படி எனக்கு அவர்கள் காரியங்களை செய்கிறார். அப்புறம் பாருங்க, கோர்ட்டு கேஸுன்னு வந்துச்சு. அவர் வாதாடினார். அது ப்ரூஃப் ஒன்றுமே இல்லை, அவங்களால பண்ண முடியல. அவரை விடுவிச்சாங்க. மறுபடியும் அவர் பதவிக்கு வந்தார். அவர் சொன்னார், உன்னால் என்ன ஒன்றும் செய்ய முடியாது, என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அதாங்க கிருபை. அதான் கிருபை. ஒரு மனிதனுக்குள்ள கிருபை இருந்துச்சுன்னா தேவையில்லாமல் நம்ம மேலே பழி போட்டாலும் தப்பிச்சு வந்துடலாம். அதனால தான் இந்த காலை வேளையில் சில நேரத்தில் இது என் பலவீனம், இது எனக்கு இது எனக்கு அது அப்படின்னு சொல்லி நாம் சில சாக்கு போக்குகளை சொல்லுகிறோம்.
இன்றைக்கு அந்த சாக்கு போக்குகளை தூக்கி வீசிட்டு அவர் கிருபையில வளருங்க. அவர் கிருபையில வளர்ந்தா அழிவிலிருந்து காக்கப்படுவோம், தீமையிலிருந்து காக்கப்படுவோம், பொல்லாப்பிலிருந்து காக்கப்படுவோம். பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்து நன்மை நான் நிரப்பி விடுவார். இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களோடு தான் பேசுகிறார். அவர் கிருபையில் வளர்ந்தால் நித்திய ஜீவன், அவர் கிருபையில் நிலைத்திருந்தால் நித்திய ஜீவன், அவர் கிருபையில் நாம் பற்றி பிடித்து கொண்டிருந்தால் நித்திய ஜீவன். இந்த காலை வேளையில் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே பாவம் எனக்கு வேண்டாம், உம்முடைய கிருபை போதும் என்று சொல்லுவோமா? ஆண்டவர் இந்த கிருபையில் நம்மை வளர பண்ணி நித்திய ஜீவனுக்கு உகந்த பாத்திரமாய் நம்மை மாற்றி விடுவார். ஆமென், ஆமென்.